நீஹாவ் பட்டூஸ். ஸோ ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மாஃபியா. ஸோ 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து ஏதாவது வீடியோ வேணும், உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்மாக பார்ப்பேன். ஸோ நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்து பார்த்தோம்னா, நம்ம டே அவர் வந்து ஒரு காமாக ஒரு ஸ்வீட் அண்ட் கைண்ட் ஓனர், கேஃபே ஓனர். ஓகேவா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அங்கே இருக்க ஏரியாவில் வந்துட்டு டேவோட ஷாப்னு கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஸ்வீட் காய் அந்த ஏரியாலே. உங்கள் சைடு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நீங்களும் கைண்ட், அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க எப்போவுமே. நீங்கள் வந்து ஒரு ஏஸ்தட்டிக் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறவங்க. நீங்கள் டேவோட கேஃபில் வந்துட்டு நிறைய ஏஸ்தட்டிக் திங்ஸ்லாம் இருக்கும். அவரோட ஃபுட் விலாக் எல்லாமே நீங்கள் பார்த்து நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து நீங்கள் போஸ்ட் போடுவீங்க. ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் தான் கோபால் மேனேஜர் எதுக்கு என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, கத்திக்கிட்டே இருக்காருன்னா, எனக்கு தெரியாது வாயனு, நீ ஏன் இப்போ கேட்டுக்கோ, ஆல் தி பெஸ்ட், கன்ஃபார்மாக நீ திட்டுருக்கு போல் உனக்கு, சும்மா இரு, வேறு வேலையே இல்லை அவருக்கு எப்போ பார்த்தானாலும், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா மேனேஜர் கிளின்னு உங்களை கிழிக்கிறாரு. ஒரு சின்ன பிரச்சனை தான் இதில் வாயன், இதை கூட நீ வந்து ஒரு கிளியர் பண்ண தெரில, ஒரு குட்டி குட்டியாக இருக்குது எரர்ஸ் கூட தெரியல உனக்கு, நீ என்ன கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற, கொஞ்சம் கூட எனக்கு அறிவே இல்லையா, திருப்பி அந்த ஒழுங்காக பார்க்கணும், ரீடுன்னு எந்த தடவை உனக்கு போட வந்து 2 வருஷமாக வேலை பார்க்கறதுல இதான் கற்றுக்கிட்டியா, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காய்ச்சி பூச்சின்னு ஒரு கற்றுக்கார உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே எப்போவும் எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரியே அப்படி நிற்கிறீங்க அவர் முன்னாடி. அப்புறமா என்ன, சரி கிளம்பிப்போ, எதனா சொன்னாலும் இப்படி தான் பண்ணிட்டுருப்ப, திருந்தவே மாட்டேன் வாயின் அப்படின்னு சொன்னோன்னே, சாரி சார், நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுறேன், இதே தான் எத்தனை நெக்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன், கிளம்பு அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து சொல்லிடுறாரு. நீங்கள் வெளியே வந்துட்டு எப்பவும் போல தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கோபால் பக்கத்தில், கோபால் யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு, உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு நல்ல கொலிக் வந்துன்னா உங்களுக்கு கோபால் தான். ஸோ கோபால் வந்து பார்த்துட்டு, என்னடி வாயின்னு திருப்பியுமா, ஜாலி தானே அப்படின்னா, சும்மா இரு, இறராமா ரொம்ப திட்டுறான் பெரியவன் சொட்டை அப்படின்னு, சும்மா இரு, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ண மாட்டேல, அப்புறம் என்னன்னா, ஆமாம் இவனை வச்சுட்டு நான் ஃபீல் பண்ணி போ, ரொம்ப தலைவலிக்குது, நான் கிளம்புறேன், சரியா நீ பார்த்துக்கோ மிச்சதெல்லாம் என் ஒர்க்கையும் சேர்த்து, சரி பார்த்து கேர்ஃபுல்லாக போ, ஓகேவா, போயிட்டு கால் பண்ண, சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 3 o'clock போலே வந்துட்டு ஆஃப்டர்நூன் 3 o'clock போலே கிளம்பிட்டீங்க நீங்கள் கம்பெனி விட்டுட்டு. திட்டினதுக்குலாம் இல்லை, உங்களுக்கு பசிச்சிருக்கும், அதனால சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நீங்கள் அப்படியே சோகமாக மனசுக்குள்ளே, என்னடா கடவுளே நமக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்குமா, சரி வீடு, இன்றைக்கி அவன் எடுத்துகிட்டு வாங்கணும் அவங்க தலையெழுத்து, நல்லா தான் உருப்பும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டுருக்குறீங்க. மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி முடங்கிட்டே போகும்போதுட்டு அங்கிட்டு தூரத்தில் இருந்துட்டு வாயன்னு வந்து ஒருத்தவங்க கத்துறாங்க, ஹே வாயன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, யாரா நம்மளை கூப்பிட்றா அப்படின்ட்டு, ஏ போலி என்ன பண்ணுற இங்கே உட்காந்துட்டு அப்படின்னு நீங்கள் போயிட்டு வேகமாக வாங்கிட்ட போகிறீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். சும்மா அப்படிலாம் கூப்பிடாது, ஏன் ஹே போலி சும்மா இரு அப்படின்னா, சரி சும்மா இரு வாயன், என்ன ரொம்ப சேடாக இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, அதுவா எப்பவும் போல தான் அப்படின்னா, என்ன திருப்பியும் சொட்டையை திட்டு வாங்கிட்டு வந்துட்டியா, சும்மா இருட்டு, அவனுக்கு ஒரு வேலையே இல்லை, சும்மா எதையாச்சுட்டு, நீ கரெக்டாக தான் பண்ணிட்டு போனேன், நான் என்ன பண்ணாலும் அவனுக்கு ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கணும்ல, அவன் அப்படி தான் இருப்பான், விடு, பெரு லூஸ் மாதிரி இருப்பான் அவன். ஆமாம் நீ என்ன இங்கிட்டு போயிட்டுருக்க நேரம், நீ கிளம்ப வரமாட்டியே, நீ எப்போவுமே வந்து 6 o'clock போல் தான் வருவேன், அதுவா தலை வலிச்சிருச்சு, தலை வலிச்சா இல்லை பசிச்சிச்சா, ரெண்டும் தான், நான் வந்தாலும் வீட்டுக்கு வரேன், சரி இன்றைக்கி நான் கேஃப் வரையா இல்லையானா, உனைய பார்க்காமையா, நீங்களும் டேவும் வந்துட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறீங்க. இது என்ன, டேயோட கேஃப்க்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் தான் உங்கள் ஸ்ட்ரீட்டு. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து டேயோட வந்து கேஃப்டேரியாவில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து வேலை பார்ப்பீங்க. ஏன்னா அங்கே வந்து வைஃபை இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து வைஃபைலாம் இல்லை, நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால ஸோ எதுவும் அவ்வளோ இருக்காது. உங்களுக்கு வந்து அம்மா வீட்டில் இருப்பாங்க, அப்பாவும் வீட்டில் தான் இருக்கார். ஸோ அவங்க வந்து பெருசாக எந்த வேலைக்கும் போல் வீட்டில் தான் இருக்காங்க, உங்களோட சம்பளம் தான் வீட்டில். ஸோ டே உங்களுக்கு எப்படி தெரியும்னா வந்துட்டு, டே இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ வந்துட்டு நீங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டே ஆஃப் உங்களுக்கு காலேஜ் போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ்லேருந்தே வந்து டேவை தெரியும். எப்பவுமே அசைன்மெண்ட்டுக்கு இருந்தாலும் டேயோட கேஃப் தான் உங்களுக்கு எப்போவுமே.
ஸோ ஒரு ஏறக்குறையா அவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு 6 to 7 இயர்ஸ் அந்த கேஃப் தான் உங்களுக்கு எப்போயுமே முக்கால்வாசி நேரம் அங்கே தான் இருப்பீங்க. 11 மணி போல் தான் வீட்டுக்கு போவீங்க. உங்கள் அம்மாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து டேயோட கேஃபில் வந்து உட்காந்துருக்கீங்க. டே ஒரு காஃபி ஆனால் தெரியும் நீ உட்காந்து வேலை பார்த்துட்டே இரு, நான் போய் காஃபி போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே போய் காஃபி போட்டுருக்குறான். அப்புறமா காஃபி போட்டுட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் இந்தா காஃபி குடி, அதுக்கப்புறம் வேலையை பார். ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிப் தான் பண்ணியிருப்பீங்க. செம டே, இங்கே வந்து இந்த ஏரியாலே பெஸ்ட்டு கேஃப்னால் உன் கேஃப் தான். நல்லா ப்ரீமியமாகவும் இருக்கும், எங்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் தரேன். ஆனால் உன் ஸ்டாஃப் போடுற காஃபி சூப்பராக தான் இருக்குது, நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் உன் கைவண்ணமே சூப்பர் டே அப்படின்னா சும்மா இரு, இப்போ பத்தனாலும் இதையே சொல்லிக்கிட்டு காஃபியை கூடி. ஓகே நான் குடிக்கிறேன் அப்படி சொன்னால் அப்புறம் வயன் உங்கள் அம்மா வந்து எனக்கு கால் பண்ணாங்க, கொஞ்சம் நீங்கள் வேகமாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா இப்போ கால் பண்ணிவிட்டு வேகமாக என் பிள்ளையை அமுச்சு வச்சிரு, நான் என்ன 100 கிலோமீட்டர் தள்ளியாக இருக்கேன், இங்கே தான் இருக்கிறேன், வந்துட போகிறேன் அடுத்த ஸ்ட்ரீட்டு வந்து நீயும் தான் விட்டு போகிற, இதில் என்ன அந்த அம்மாவுக்கு சும்மா பயந்துக்கிட்டு. பொண்ணை பெற்றவங்க தான் தெரியும், ஏன் அவன் இப்படி பேசுகிற பாவம், ஏதோ நீ 100 பெண்ணை பெற்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற, கல்யாணம் தான் ஆள் இல்லை உனக்கு தான், அப்புறம் என்ன லவ்வும் இல்லை கல்யாணமும் இல்லை, எதுக்கு தான் நீ வாழ்கிற, நீ எதுக்கு வாழ்கிற, அதுதான் நானும் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாறி கலாய்ச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு, சரி நான் போய் வேலை பார்த்துட்ருக்கேன், நீ வேலை ஒர்க்கை முடிச்சுட்டு இதை ஹெல்ப்னா கேளு அப்படின்னு சொன்னோம். ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஒர்க் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்புறம் உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்கள் அதை அட்டன் பண்ணவே இல்லை, நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை உங்கள் ஃபோனை. அப்புறமா உங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கிறது கூடன்னு தெரியாமல் வந்துட்டு டே வந்துட்டியா இங்கே வா, இந்த ஒரு சின்ன வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா டேன்னு நினச்சிங்க நீங்கள். அம்மா வயன் சும்மாவே இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் வேலைன்ட்டு அங்கேயும் வேலை பார்க்குற, இங்கேயும் 11 மணிக்கு வந்தேன்னா பொம்பளை பிள்ளை மாதிரியே இருக்க நீ அப்படின்னு திட்டுறாங்க உங்கள் அம்மா. அப்போ டே வந்து சத்தத்துக்கிட்டே வந்துட்டான். டே இங்கே பாரு டே, இப்போ தான் எங்கள் அம்மா திட்டே இருக்கிறாங்க. ஆன்ட்டி இருக்கட்டும் ஆண்டி, வேலை பார்த்துட்டு இருக்கால, வேலை பார்த்துட்டு இருக்கட்டும், நான் அப்புறமா வந்து விடுறேன்னா நீ சும்மா இருட்டே, கொஞ்சம் கூடயும் வந்துட்டு பொண்ணுன்னு தெரியாமல் சும்மா வெளியே ஊர் சுற்றிக்கிட்டு, நீ போய் ஃபஸ்ட்டு வைஃபை ஆஃப் பண்ணு, அப்போ தான் அந்த லேப்டாப்பை ஏதோ க்ளோஸ் பண்ணிவிட்டு வருவா என் கூட. சும்மா இருங்கம்மா, கொஞ்சம் ஒர்க் முடிச்சுக்கிறேம்மா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, நீ இப்போ வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தரத்தரன்னு உங்களுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. சரி டே பாய், நாளைக்கு பார்க்கலாம். சரி பார்த்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்கள் டெய்லியும் உங்கள் ரொட்டீன் போகும். உங்கள் அம்மா வந்து டே போய் சும்மா ஒய்ஃபை ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ண, அப்புறமா உங்கள் அம்மா தரத்தரன்னு இழுத்துட்டு போக, சில நேரம் போய் தொலைச்சிட்டோம் சனியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேவே இருக்க வச்சுட்டு டே வந்து உங்களுக்கு கூட்டு வந்து விடுவான். ஒரு 10:30 இருக்கும் நைட்டு, செம்ம மழை வெளியே. நீங்கள் வெளியே வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டே இருக்கிறீங்க. அப்போ வந்துட்டு டே வந்து சொல்கிறான், வாயின் ரொம்ப மழை பெய்யுது, நான் இப்போ ஒய்ஃபை ஆஃப் பண்ணியே ஆகணும், நீ ஒர்க்லாம் முடிச்சிட்டே இல்லை. நான் முடிச்சிட்டேன் டே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா உட்காரு கொஞ்ச நேரத்துக்கு, மழை விட்டோன்னு நம்ம கிளம்பலாம்னா ஓகே வாயின் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த 2 பேரும் வந்து சைலண்ட்டாக வந்து காஃபி குடிச்சிட்டுருக்கிறீங்க. அப்போ டே வந்து சொல்கிறான், வாயின் நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும். சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மலையை பார்த்துக்கிட்டே டேவை பார்க்காம நீங்கள் பேசுகிறீங்க. என்னை உனக்கு ஒரு 5 to 6 இயர்ஸாக தெரியும்ல, என் லைஃப்பில் இருக்கே நீ என் கூட அப்படின்னா ஆமாம், இப்போ அதுக்கு என்ன வயன், அது என்னன்னா என்ன டே சொல்லுன்னு சொல்லிட்டு வயன் வந்து திரும்பி பார்க்குறா டேவை. நீ இல்லைன்னா என் லைஃப்பை நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது, எனக்கு வந்து பேரண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை, நான் இந்த கேஃபை வச்சு தான் நான் ஓட்டிகிட்ருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கும் வயன், எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் வயன், நோன் மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்கு, என்னடா இவன் என்ன இப்படி சொல்கிறான்னு மனசுக்குள்ளே அப்படியே பார்த்து நோட்டே நான் வந்து அப்படிலாம் இல்லை, உன்னை அப்படி பார்க்கல, நம்ம ஒரு நல்ல நான் உன்னை அப்படி சுத்தமாக அப்படி பார்க்கல, எனக்கு புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்த்தேன், எனக்கு ஒரு அண்ணா இருந்தாங்கன்னா என்னை எப்படி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி உன்னை பார்த்தேன், நீ நினைக்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக நான் இருப்பேன், ஆனால் வந்துட்டு நீ சொல்கிற ரிலேஷன்ஸில் நான் இருக்க முடியாது, நான் ஒரு நல்ல உனக்கு ஒரு சிஸ்டராக இருப்பேன். டே வந்துட்டு ஓ சாரி வயன், நான் வந்துட்டு நீ இப்படி நினைப்பேன் நான் எதிர்பார்க்கல, டே நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எல்லாமே ஓகே டே, நீ வந்து புரியாமல் பேசலை ஓகே இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிச்சு இல்லை, அதுவே போதும், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. நீங்கள் வந்து நீங்கள் அந்த கேஃப்க்கு வரப்பெல்லாம் அந்த கேஃப் க்ளோஸில் தான் இருக்கும். என்ன டெய்லியும் வந்து பார்க்குறேன் இந்த ஷாப் ஏன் க்ளோஸ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய தடவை கால் பண்ணி பார்ப்பீங்க, அட்டென்ட் பண்ணிக்கவே மாட்டான். இப்படியே வந்து உங்களுக்கு ஒரு 1 month போயிடுச்சு. நீங்கள் வந்து வீட்டில் இருப்பீங்க, எப்போவுமே நீங்கள்
மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் ஒரு 6 to 7 இயர்ஸ் டே கேஃபில் தான் இருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது. டேனா பேச்சு கொடுத்துட்டே இருப்பான், பேசிகிட்டே இருப்பான், கலாய்ச்சிக்குவீங்க. ஒரு நல்லாயிருக்கும் அந்த பாண்டு. நீங்கள் நிறைய தடவை கால் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, பக்கத்துலலாம் விசாரிச்சிருப்பீங்க. இல்லை அப்புறமா அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்களா டே கேஃபில், அவங்க வீட்டுக்கெலாம் நீங்கள் போய் விசாரிக்கிறீங்க. டே வீடு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஓனர் வருவார், இப்போ வந்து எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணி முடிச்சிட்டாரு. இனிமேல் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் கேஃபை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே ஸ்லோவாக வந்துட்டு அவனை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. மிஸ் பண்ணுறேன் ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே உங்களுக்கு ஒரு 1 year போயிடுச்சு. டேவை நீங்கள் பார்க்கல. அப்புறமா நீங்கள் டே ஞாபகம் எனக்கு எப்பயாச்சும் வரும். ஈவினிங் டைம் நீங்கள் கேஃபே க்ராஸ் பண்ணும்போது வரும் உங்களுக்கு. ஸோ உங்கள் வீட்டில் அப்புறமா வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மேரேஜ் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் அம்மாவை. ஸோ உங்கள் அம்மாவும் வந்துட்டு உங்ககிட்ட சொன்னாங்க, இங்கே பாருப்பா, மாப்பிள்ளை வந்து வீடு ரொம்ப நல்ல வீடாக இருக்குது, நம்ம மேரேஜை முடிச்சிடலாம் பாப்பா, நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டுருக்காத, யாரையும் நினச்சிட்டு லவ் பண்ணிட்டுருக்குறியா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கேயோ ஒரு ஓரத்தில் வந்துட்டு டே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு மேரேஜ் டேவும் வருது. ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைல் வச்சுட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே சுற்றிட்டு போகிறீங்க. அதே மாதிரி மேடையில் அந்த பையன் உட்காந்துருக்கான், நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு அந்த மந்திரம்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ரிச்சுவல்ஸாக நடக்குது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த பையன் வந்து ஒரு தாலி கட்ட போகிற நேரத்தில் பார்த்துட்டு ஒரு குண்டு சவுண்டு டுமில் அப்படின்னு. அப்புறமா யாருன்னு பார்த்து எல்லாருமே ஷாக்காக பார்க்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு பிளாக் கோட் ஷூட்டில் வந்துட்டு நிறைய காட்ஸ் சுற்றி வளைச்சிட்டாங்க அந்த ஹாலே. அப்புறமா நேராக மணமேடைக்குள்ளே வந்துட்டு கன்னை தூக்கி அந்த பையன் மண்டைக்கிட்டே வச்சுட்டு எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பயத்தில் அப்படியே எந்திரிச்சு, என்னடி தங்கம் என்னையை விட்டுட்டு நீ இப்படிலாம் கல்யாணம் பண்ணலாமா, மாமா பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாஸாக பேசிகிட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு ஷாக்கிலே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம டேவா புலியா இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. சரி மாமா ரசிச்சது போதும் தங்கம், உட்காரு எல்லோரும் உட்காருங்க, கல்யாணம் நடக்கும், ஆனால் மாப்பிள்ளை அவன் இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி மாசாக தாலி கட்டுறான் உட்காந்துட்டு. உங்களுக்கு உங்கள் அம்மா அதை விட ஷாக்கு. உட்காந்துட்டு தாலி கட்டிட்டு, அத்தை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அத்தை நீங்கள் வீட்டில் இருங்க, நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு நான் வந்து என் வீட்டுக்கு போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாலி கட்டினதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அப்படியே கொட்டிட்டு அப்படியே தலையில் ஏற்றிட்டு போகிறோம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராசஸ்ஸே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல உங்களுக்கு. அவன் வந்து ட்ரைவ் பண்ணுறான், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவன் வந்துட்டு என்ன வயனு என்னை பார்த்துட்டே இருக்கிற, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறனால அப்படி இருக்குதோ, அதே மாதிரி இருக்கேனா, அழகாக இருக்கேனா அப்படின்னு பண்ணோம். உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு என்னாச்சு, நல்லா தான் இருக்கேன், உனக்கு என்னாச்சு, ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணுற அறிவு இல்லை, நான் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, சும்மா யாரையா கூப்பிட்டுட்டு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சும்மா காமெடி பண்ணிட்டு கதை வாயின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கிறான். இவன் வந்து அந்த வே ஆஃப் டாக்கிங்கே ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் அவனை வந்துட்டு அவனை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு அவன் கன் வச்சுருக்கான், உங்களை சுற்றி வந்து ஒரு 20 கார் சுற்றி வந்துட்டுருக்குது. அப்புறமா நீங்கள் அப்படியே அமைதியாகவே இருக்கிறீங்க. உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்குது என்ன நடக்குதுன்னு. இப்போ தான் நீங்கள் ரியலைஸே பண்ணுறீங்க. அவன் தாலி கட்டி நம்மளை கூட்டு வந்துட்டுருக்குறோம். பார்த்தா பெரிய மேன்ஷனு. பார்த்துட்டு, வாங்க பிரின்சஸ், இது வந்து உங்களோட கோட்டை, நான் உங்களோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போகிறான். நீங்களும் போகிறீங்க. பார்த்தா அது அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. உங்கள் வீடெலாம் பார்த்தோன்னா அதில் வந்து சின்னோண்டு அவன் ஹால் அளவு கூட உங்கள் வீடு இருக்காது, ரொம்ப குட்டியாக. ஹாலில் வந்துட்டு 4 1 பங்கு உங்கள் வீடாக கூட இருக்காது, அவ்வளோ பெரிய ஹாலு, பெரிய வீடு. அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் போகிறீங்க. ஆரம்பமாக வந்துட்டு அப்படியே மாசாக போய் அந்த சோஃபாவில் டொம்முன்னு போய் உட்காந்துட்டு, இங்கே வாங்க பிரின்சஸ் வந்து உட்காருங்க, ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோடனே கை தட்டினோடனே ஒரு 4-5 மெய்ட்லாம் வந்துட்டு ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து டேபிளில் வச்சுட்டு போயிடறாங்க. உனக்கு பிடிச்ச ஜூஸ் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொன்னால், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், உனக்கு ரொம்ப பசிக்கும் சரியா, ஈவினிங் ஆக போகுது, ஸோ கன்ஃபார்மாக பசிக்கும், நல்லா சாப்பிடு, லாங் ட்ராவல் வேறு பண்ணிட்டு வந்திருக்கோம், நீ எதுவும் சாப்பிட வேறு இல்லை, தண்ணி குடிக்கல, நல்லாவா இருக்குது, சாப்பிடு வாயன் அப்படின்னு சொல்கிறான்.
நீங்கள் வந்துட்டு இல்லை டே நம்ம ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்துட்டு திருப்பி ஒரு தடவை கை தொட்டு எல்லாருமே அப்படியே படப்படன்னு வெளியே போகிறாங்க. உங்களுக்கு அது வேறு பயமாக இருக்குது. இவன் கன்னை தூக்கி டேபிள் வச்சுட்டு சொல்லுங்கள் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே க்யூட்டாக உங்களை பார்த்துட்ருக்குறான். நீங்கள் அவனை பார்த்தாலே யாரா இவன் எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இங்கே பாருட்டே இது வந்து மேரேஜ் இல்லை ஓகேவா. ஓ அப்புறம் இது என்னவா அப்படின்னு எனக்கு வந்து இது வந்து உனக்கு எப்படி நான் சொல்ல, பரவாயில்ல நீ வாயாரே சொல்லுவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான்ட்டே என்னென்னா வந்துட்டு இது நமக்கு செட் ஆகாதுட்டே, நீ புரியுதா அப்படின்னா அந்த நீங்கள் பேச வரும்போது நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் கிளம்புறேன், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பேச வரும்போது டுமில்னு ஒரு சத்தம் வெளியே. உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. ஐயோ என்னடா அது அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு வேகமாக அந்த கன்னை எடுத்துகிட்டு நீ நேராக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ரூம் போ சரியா. அது கொஞ்சம் பெரிய டோராக இருக்கும், கோல்டன் கலரில் கொஞ்சம் டோர். அந்த டோரை க்ளோஸ் பண்ணி நீ அங்கேயே நான் வந்துடுறேன் ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரக்கடான ஒரு டார்க் டோன்லாம் அவன் பேசுவானே. நீங்கள் பயந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னு அவன் புரிய மாட்டேது. வாயின் கேட்குதா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒரு மெய்டை கூப்பிட்டு அப்புறம் மெய்டை கூப்பிட்டு போகிறாங்க. வாங்க மேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. கன்ஸ் கேட்டதும் உங்களுக்கு அப்படியே ஒரு பயம் வந்துருச்சு. அவன் நேராக வெளியே போயிட்டான். அதுக்கப்புறமா நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டு அந்த மெய்டு வந்துட்டு என்னாச்சு ஏன் கன் சவுண்ட் கேட்குது. அது ஒன்றும் இல்லை மேம் நீங்கள் உட்காருங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மெதுவாக கிளம்பிட்டாங்க அந்த ரூம் விட்டு. உங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. ஆரமாக கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஒரு 10 minutes ஆச்சு. அதுக்கப்புறமா டே வந்துட்டு பார்த்தா கன்னு ஷர்ட்டில் எல்லாம் அப்படியே ப்ளட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அவன் என்ன பண்ணுறான்ட்டு. நேராக வந்தான், ஷர்ட்டை கழட்டினா, அடுத்த ஷர்ட்டை மாட்டினா, அப்புறமா வந்துட்டு அந்த ஷர்ட்டை தூக்கிட்டு மெய்ட்டு தூக்கி இதை வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து கூலாக வந்து அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். என்னங்க பிரின்சஸ் என்னாச்சு, நீ சாப்பிட்லன்னு கேள்விப்பட்டேல்ல, நம்ம போய் சாப்பிட்லாவா, ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இல்லட்டே நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம், நான் சொல்கிறது கேட்குறியா கொஞ்சம்னா. இங்கே பாரு வாயன், ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் என்னாலும் பேசிக்கலாம். சும்மா வந்து இதை யோசிச்சிட்டே இருக்காத. நீ தான் வந்து எனக்கு, நான் தான் உனக்கு, அவ்வளோதான் சரியா. நீ வந்துட்டு வேறு எதுவும் நினச்சிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகிறது, இந்த மேரேஜ் பிடிக்கலை அப்படி இப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா மனுஷனாக இருக்க மாட்டேன் புரியுதா. நீ முன்னாடி பார்த்த ஒரு 6 to 7 years பார்த்த டே ஒன்று நான் இல்லை சரியா. நீ சொல்கிறதுக்கெலாம் மண்டே ஆடிட்டு. இப்போ நான் சொல்கிறது தான் ரூல்ஸ். ஒழுங்காக சாப்பிட்டுட்டு படுத்துங்கிற வேலையை பார். எனக்கு நைட் கொஞ்சம் வேலை இருக்குது. அப்புறமா ஃபுட்டு வந்துடுச்சு, ஃபுட்டை சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. டே அங்கே உட்காந்துட்டு உங்களை வாட்சிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக, நீங்கள் எப்போவுமே அவ்வளோ ரொம்ப கம்மியாக, ஸ்நாக்ஸை விட கம்மியாக சும்மா ஒரு 4-5 பீஸ் மட்டும் வாயில் போட்டுக்கிட்டு, ஓ உனக்கு இது போதுமா, ஏன் இப்படி சாப்பிட்ற அப்படிங்கிறோடனே, இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொன்னால், ஓ பசிக்கலையா, இப்படியே இருந்துகிட்டே இருந்தேன்னா நானே கன்னத்துக்கு ஷூட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உனக்கு தான் ஒர்க் இருந்தால் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயத்துலேயே பேசினேன். அவனுக்கு அப்புறம் கால் வந்துச்சு. ஒரு கால் பேசிவிட்டு அவர் வந்துட்டு நான் ஒரு 2 days நான் இருக்க மாட்டேன், கம்ஃபர்டபுளாக இருக்குது, உன் வீடு தான் சரியா, சூன் இந்த வீடு உன் பேரில் எழுதி வச்சுருவேன், ஸோ நீ இங்கே இரு, இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து உனக்கு உன்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுவாங்க ஓகேவா, நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன், எதுனாலும் வந்துட்டு என் நம்பர் ஒன்று இருக்கும். ஓ ஃபோன் இல்லையா, பரவாயில்ல, ரூமில் ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் வந்துட்டு என் நம்பர் மட்டும்தான் இருக்குது, நீ என் நம்பருக்கு கால் பண்ணு, நான் உனக்கு எப்போனாலும் ஆன்சர் பண்ணுவேன் ஓகேவா, சரியா பாய்ன்னு சொல்லிட்டு ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் ப்ராசஸே ஆகலை, என்னடா பண்ணிட்டுருக்குறான் இவன் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மெய்ட்ஸ் வர்றாங்க, மேம் சாப்பிடுங்க, நைட் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை மேம் அட்லீஸ்ட் பாலாச்சு குடிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மில்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பனானா சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. ரூமில் நிறைய ஒரு மாதிரி போர் அடிச்சுட்டே இருக்குது. அப்புறம் எப்படியோ தூங்கிட்டீங்க. அப்புறம் மார்னிங் நீ எந்திரிச்சிட்டு ஒரு 7 o'clock போல் கீழே வரீங்க. வந்தால் ஃபுட் ரெடி ஆகிடுச்சு மேம், உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்புறமா வெளியே டோரையே பார்த்துட்ருக்குறீங்க, சுற்றி வீடை பார்க்குறீங்க. அப்புறமா வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டி வந்தாங்க. ஓ உன் பேர் தான்டா என்ன, நான் நேற்று வரலடா, நேற்று உன்னை பார்க்க முடியல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஸோ நான் வெளியே போயிருந்தேன், நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். நான் தான் சின்ன வயசுலேருந்து டேவை பார்த்துட்டு இருந்தேன். டே ஒரு 7 yearsஆக வந்து என்கிட்ட இல்லாமல் இப்போ இருந்தான், இப்போ தான் அடுத்து வந்திருக்கான், இப்போ ஒரு 1 yearஆக எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அவங்க ஆமாம் நீ தான் உன் ஒய்ஃப் இல்லை, ஸோ
நீ டே கிளம்புனது ரொம்ப நல்லதாக போச்சுடா. அவன் வந்து ஒரு மாதிரி மொரட்டாக இருப்பான்டா. எப்படி தானோ நீ உன் பேரை சொன்னாலே அவனை பற்றி எப்போதாலும் பேசிகிட்டே இருப்பான். காலில் ஒரு 7 இயர்ஸாக ஒயின் 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 தான். அப்போவே தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து பையன் வந்து லவ் பண்ணுறான்ட்டு. ரொம்ப நல்லதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓ ஓ ஓ அப்படியா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. சாப்பிட்டியாம்மா அப்படிங்கிறது. சாப்பிட்டேன் ஆண்டி, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா. நாங்களாம் சாப்பிட்டு தான் வந்துருப்போம்மா, உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகுறீங்க. நீங்கள் ஒரு மதியம் சேர்ந்து வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து டாக்கட்டிவ் தான். நீங்கள் ஒரு நாள் டாக்கட்டிவாக தான் இருப்பீங்க. ஸோ வந்துட்டு நல்லா அவங்கள பேசிவிட்டு நைட் சாப்பாடுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க, சாப்பிட உட்காந்துருக்கீங்க. அவங்களையும் வந்துட்டு டேபிளில் உட்கார வச்சு அவங்களே சாப்பிட சொல்லிட்டுக்கிறீங்க. அவங்க இது மாதிரி சாப்பிடக்கூடாதுமா, தம்பி தெரிஞ்சால் திட்டுமா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சேர்ந்து சாப்பிட்றீங்க. அப்புறமா வந்துட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சரி நீ ரூமில் தூங்குமா, நாங்கள் கீழே தான் இங்கே தான் இருப்போம், எங்கள் ரூம் அங்கே இருக்கும், நீ எதுனாலும் எனக்கு வந்து கீழே வந்தீங்கன்னா நாங்கள் கூப்பிடுவோம், அட்லீஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டி நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, என்னம்மா பேசணும் ஆண்டி, கொஞ்சம் டேவை பற்றி சொல்கிறீங்களா? டேவை பற்றி என்னம்மா சொல்லுங்க, மாதிரி லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அப்புறமா நீங்கள் அந்த கதையை ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம், ஓ அப்படியா பண்ணா, ஓ ஓ எனக்கு இதெல்லாம் தெரியாதுடா, நீங்கள் லவ் மேரேஜ் தான் சொன்னான் அவன்கிட்ட. இல்லை ஆண்டி நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும், இல்லைம்மா ஃபோன் வந்து உன்கிட்ட கொடுத்துருக்கான்னு சொன்னான், நான் எங்கள் ஃபோன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா ஆண்டி, இல்லை அந்த ஃபோன்லேருந்து எங்கள் அம்மா கால் போகல அதான் ஆண்டி அப்படின்னா, ஓ இல்லைம்மா இது வந்து இங்கே ஃபுல்லாக வந்து அவன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்ட்டு. ஸோ என்னால் பண்ண முடியாது, நான் அவனை சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்ருக்கேன், ஏன்னே செமையாக திட்டிடுவா சில நேரம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. டேவை பற்றியாச்சும் சொல்லுங்கள் அப்போண்ணா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, டே வந்து சின்ன வயசுலேருந்து அவன் ஆர்ஃபனேஜ் தான், வந்துட்டு அவனுக்கு யாருமே இல்லை, தனியாக தான் இருந்தான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அவனும் அவன் தங்கச்சியும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க. நான் வந்து அந்த ஆர்ஃபனேஜில் வந்து நான் வேலை பார்த்துட்ருந்தேன். ஸோ அப்போ தான் தெரியும் அவன் தங்கச்சிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு ஒரு விலைக்கு பேசி வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து எப்படி வந்தாங்கன்னா அடாப்ட் பண்ணுற மாதிரி தான் வந்தாங்க. சரி டே வந்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு பொண்ணு தான் வேணும்னு சொன்னோன்னே, சரி அவங்க நல்ல ஃபேமிலின்னு வந்துட்டு ஆர்ஃபனேஜில் சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். அப்புறமா பார்த்ததுக்காக தெரிஞ்சு அவங்க வந்து அந்த பொண்ணை விற்றுட்டாங்க. இவன் போய் நெக்ஸ்ட்டு வந்து வீக்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அவங்க ஒரு வீக் போய் பார்த்தா அவங்க வந்து உள்ளே விடலை. நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளெலாம் வர, கிளம்பு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை நான் என் தங்கச்சியை தான் பார்க்க வரேன், நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னா, அவனும் உன் தங்கச்சி இல்லை, உன் தங்கச்சி இங்கே இல்லை, அவள் எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தான் அவங்க அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு போனீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, உன் தங்கச்சிலாம் அவங்க விற்றுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு, இந்த மாதிரிலாம் வந்து நிற்காத, கிளம்பிடு, கண்ட பிச்சைக்கார பையனெல்லாம் இங்கே கூட்டு விடுவான்னு சொன்னோடனே அவன் செம்ம கானில் எடுத்து அவங்க வீட்டில் நேராக கிச்சனில் போய் அவங்க 2 பேரையுமே இந்த கப்பல்ஸை போய் அவங்க குத்தி கொண்டுட்டாங்க எல்லாரையுமே அவங்கள. அதுலேருந்து அவங்க தங்கச்சியை வந்து இன்னும் வெறியாக தேடிட்டு இருக்கிறான் உட்காந்துட்டு. தேடினதில் அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் சில பேர் தப்பானவங்க கிட்டலாம் பழகி மாஃபியா கற்றுக்கிட்டு ட்ரக்ஸ் டீலிங்லாம் பண்ண மாட்டான். இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் அவங்கள வந்துட்டு ரிலீஸ் பண்ணி விட்றது, அந்த மாதிரி வேலை பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் போச்சு. அவன் தங்கச்சி நாங்கள் கண்டுபிடிக்க நானும் அப்புறமா அந்த ஆர்ஃபனேஜ் விட்டு வெளியே வந்துட்டு இவன் கூட இருந்துட்டு, இவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை. எனக்கு ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசில் இறந்துட்டார், அதுக்கப்புறமா எனக்கு குழந்தைங்க வேறு இல்லையா, ஸோ நான் அங்கே தான் இருந்தேன். அப்புறம் இவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே அம்மான்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்புறமா கண்டுபிடிச்சதெல்லாம் தங்கச்சி 4 இயர்ஸ் பேக்கே அப்போவே இறந்துட்டா. அவங்க வந்து விற்று அந்த குழந்தைய வந்து கொன்னுட்டாங்க. எப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்கின்னுக்காக அந்த உடம்புல இருக்க பார்ட்ஸுக்காகலாம் சேர்த்து அவங்க கொன்றுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அதுக்கப்புறமா அந்த யார் யாரெல்லாம் அவங்க தங்கச்சியை கொன்னாங்களோ அவங்க எல்லாரையுமே கொண்டுட்டு இப்போ இந்த மாஃபியா ஃபீல்டில் அவன் இருக்கிறான். இதாண்டா கதை. அவன் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் கெட்டவன்லாம் இல்லை, கன் யூஸ் பண்ணுவான், அதெல்லாம் அப்படிலாம் பார்ப்பான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, நல்லா பார்த்துக்கோ, நல்ல பையன்தான். சூழ்நிலை காலங்கள் மாறும்போது அவனும் மாறிட்டான், வேறு எதுவும் இல்லை. நீ வந்துட்டு இல்லை, இனிமேல் அவனை மாற்றிடு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நீ எப்போயுமே அவன் எப்போயுமே என்கிட்ட ஃபோன் பேசும்போது உங்களை மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன், உங்களை மாதிரியே என்கிட்ட பேசிகிட்டே இருப்பா, உங்களை மாதிரியே இருப்பா, எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருக்கா, அப்படி தான் என்கிட்ட பேசியிருக்கான். உன்னை பற்றி என் தப்பாக கூட என்கிட்ட பேசினதில்லை. சரி நீ போய் தூங்கு, டைம் ஆகிட்டுருக்குது, இதுக்கு மேலே முழிச்சிருந்தோன்னா லைட் ஏன் ஆனில் கூட பார்ப்பான்.
அவனுக்கு எப்படி தெரியும் இங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்குடா, நீங்கள் வந்துட்டு நம்ம இங்கே ஸ்டெப் கிட்ட நிற்கிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து ரூமுக்கு போ அப்படின்னா, ஓ சரிங்க ஆண்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ தான் தெரியுது ஓ டே வந்து இந்த மாதிரி நான் கேஃபில் இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு அவன் கொஞ்சம் அவன் டீலிங்காக தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கான், கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிட்டு ஓ அப்படியா ஓ சரின்னு சொல்லிட்டு அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறான் அவன். இப்படியே வந்துட்டு இந்த 2 டேஸும் போயிடுச்சு. நீங்கள் ரொம்ப அந்த இடம் உங்களுக்கு வந்து பழகிருச்சு. அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் பேசுவீங்க, கலகலன்னு பேசுவீங்க. அன்றைக்கி ஒரு மத்தியான டைமில் உட்காந்துட்டு நீங்கள் அந்த ஆண்டியை வந்து பிடிச்சி கல்லக்கலன்னு சத்தமாக அந்த வீடே அலற அளவுக்கு நீங்கள் தான் பேசிரிச்சிட்ருக்குறீங்க அந்த ஆண்டிகிட்ட உட்காந்துட்டு. அப்போ கரெக்டாக வந்துட்டு யாரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க போல நான் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே வாய்ஸ் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. என்னாச்சு வயன் பேசலையா, என்ன சிரிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே சரி நான் ஆண்டி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு கிளம்புறீங்க. அப்புறம் டக்குன்னு கையை பிடிச்சி என்ன நினச்சிட்டு என்ன உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் சிரிக்க மாட்டியா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. அவனும் வந்துட்டு என்னம்மா ஆச்சு ஏன் இப்படி பண்ணுறாவ அப்படின்னா, தெரிலடா நல்லா தானே இருந்தா, இவள் 2 டேஸ் நல்லா ஹாப்பியாக இருந்தாடா, நல்லா சாப்பிட்டா எல்லாம் பண்ணாடாடா சொல்லிட்டு தெரியல உன்ட்ட. ஆமாம் பார்த்தேன், என்ன இவளுக்கு என்ன பிரச்சனை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்புறமா நைட் டின்னருக்கு வந்துட்டு ரூம் பக்கம் வரல, கீழே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும், அங்கேயே அவன் பேசிகிட்டு இருந்திருக்கான். அப்புறமா நைட்டு வந்து சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட வரணும்ல, ஸோ அவங்களை கூப்பிட்றதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு அவங்க கூப்பிட்றான். வாங்கி சாப்பாடு ரெடி ஆச்சு வா போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க. அவன்கிட்ட எதுவுமே பேசலை. வாங்கி இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை ஆண்டி எனக்கு போதும் நான் கிளம்புறேன் ஃபஸ்ட் அவ்வளோதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட்டீங்க. இவன் பார்த்துட்டே இருக்கிறான் உட்காந்துட்டு உங்களை. இவன் இப்படி சாப்பிட மாட்டாளம்மா என்னவா ஆச்சுன்னா, ஆமாண்டா 2 நாள் நல்லா சாப்பிட்டாடா, எப்போ பார்த்தாலும் சாப்பாடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தாடா, இப்போ உட்காந்து என்ன தான் பிரச்சனைன்னு தெரில, நான் உன்னைய பார்த்தோன்னையா இல்லை வயிறு தான் சரியில்லையோ அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே டே பார்த்துட்டு ரொம்ப சரி விடுங்க நீங்கள் எனக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு அவன் எதுவுமே பேச மாட்டான். சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ணிட்டுருக்குற இப்படியே தான் கேட்டிருப்பான். அப்படியே ஒரு 2 வீக்ஸ் போயிடுச்சு. அவன் அடிக்கடி வந்துட்டு நைட்டு தான் வருவான், சில நேரம் நீங்கள் தூங்கிடுவீங்க. அவன் இல்லாதப்ப நீங்களா ஜாலியாக இருப்பீங்க, சத்தமாக பேசுவீங்க. அவன் அங்கே கேமரா வழியாக பார்த்துட்டே இருப்பான், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க ஃபுல்லாக பார்ப்பான், எப்படி சத்தமாக பேசுறதுலையும் கவனிப்பான். அதை வச்சு அவனுக்கு ஹாப்பி ஆகிக்கும். ஸோ நம்ம அங்கே இருக்கிறது தான் அவளுக்கு வந்து அன்ஈஸியாக இருக்குது, ஒழுங்காக கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீட்டுக்கு வரது லேட்டாக தான் வருவான், தூங்கினதுக்கப்புறம் தான் வருவான். இந்த மாதிரி 2 வீக்ஸ் போயிடுச்சு. ஒன் சண்டே வந்து என்ன ஆகுதுன்னா நல்ல மழை. ஸோ அவன் வந்து வெளியே போகவே இல்லை. நீங்கள் வந்து ஜன்னலை வெளியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கும்போது திடீர்னு ஒரு இடி டொமால்ன்ட்டு. ஆக்சுவலாக அந்த ரூமில் தனியாக தான் நீங்கள் இருந்தீங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இடின்னு ரொம்ப பயம். டே வந்து கீழே அவன் ஆஃபீஸ் ரூம் வந்துருக்கான். அந்த இடி அவன் கேட்டோன்னே வேகமாக மேலே ஓடி வந்துட்டு நீங்கள் ஒரு ஓரமாக அந்த கட்டில் கீழே வந்து ஓரமாக உட்காந்து ஓன்னு அழுதுட்டுருக்குறீங்க. அப்புறமா டே வந்துட்டு ஒன்றும் இல்லை வாயின் நார்மல் தான், ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வாயின் அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வந்து வீங்கிருச்சு. அதுக்கப்புறமா மெதுவாக வந்துட்டு அங்கே இருக்கிற விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவாக அங்கேருந்து அவளை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு 1 hour கீழே தரையிலே உட்காந்துட்டு அவளை வந்து நார்மல் பண்ணிவிட்டு மேலே வந்து உட்கார வச்சான். உட்காந்துட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு இருக்கட்டும்ட்டே ஒன்றும் இல்லை நான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கே தூங்க போகிறேன் நான் இருக்கேன் எனக்கு கூட என் கூடயே படு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேக்கிட்டே படுத்துட்டு இருந்தீங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொஞ்ச நாள் போகுது. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்க ட்ரை பண்ணுறான்னு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக சாப்பிட்டேன் ஓகே வேகமாக வந்துடுங்க அப்படின்னு நீங்கள் மெதுவாக தான் பேசுவீங்க. ரொம்பலாம் பேசுகிறதில்ல, பழைய மாதிரிலாம் பேச மாட்டீங்க. ரொம்ப ஓகே சரி அப்படி தான் நீங்கள் பேசுவீங்க. அப்புறமா வந்து இப்படி உங்களுக்கு ஒரு 2 months போயிடுச்சு. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒன் டே வந்துட்டு அவன் கூப்பிட்றான், வாங்க கொஞ்சம் கீழே வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வர்றீங்க. வந்துட்டு என்னாச்சுட்டு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் டேவை தான் பார்த்துருப்பீங்க. அப்புறமா வந்துட்டு ஹாலில் பாரு உனக்கு உதவும் வெயிட் பண்ணுறாங்க. யார் எனக்கு வெயிட் பண்ணுறா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் போய் பாரு அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. வயன் எப்படி வயன் இருக்கிற அப்படின்னு சொன்னால் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுறீங்க. அம்மா கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அம்மா வந்துட்டே இல்லை நீ என்னெல்லாம் பண்ணுறேன்னு தெரியும். நீ எப்படி அப்புறம் வந்து பேசினா நீ கல்யாணம் பண்ண அன்றைக்கி வந்துட்டு மறுநாளே வந்துட்டு பேசிட்டு எல்லாமே சொன்னான். அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு தெரியும் அவன் தான் பிஸ்னஸ் மேனில் நல்லா அவனை பார்த்துக்குவான்டா ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சமாளித்துக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து மாஃபியா அப்படிலாம் தெரியாது, ஒரு பிஸ்னஸ் மேனு அங்கே கேஃப்காக வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது அவன் கேஃப் தான் தெரியும் அவங்க அம்மாவுக்கு. ஸோ நீ ஒழுங்காக ஹாப்பியாக இரு, அவனை ஒழுங்காக பார்த்துக்கோ,
சமைச்சு தரணும் அப்படின்னு மதர்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, சேம் அது இது உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அன்றைக்கி ஃபுல் டே உங்கள் அம்மா அவங்க கூட இருந்துட்டு அப்புறமா ஈவினிங் போல் சரி நான் கிளம்புறேன்டா நீ பார்த்துட்டு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல் டே ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. எப்பவும் ரொம்ப நாள் ஆச்சு சிரிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் அம்மா கிளம்பும்போதுட்டு சரி பார்த்து இருந்துக்கோ சரியா, எதுனாலும் வந்துட்டு அம்மா கால் பண்ணு, அம்மா உனக்கு கால் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு தேவை பார்த்தீங்க. உங்கள் அம்மா நம்பர் வந்துட்டு இப்போ நான் ஆக்சஸ் கொடுத்துட்டேன் உங்கள் ஃபோனுக்கு, நீ உங்கள் அம்மாவுக்கு பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு வாயின் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் ஆஃபீஸ் ரூம் வரையா அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களும் ரூமில் போய் வந்துட்டு உட்காருவான்னு சொன்னால் நீங்கள் அமைதியாக போய் உட்காந்துட்டீங்க. அப்புறம் வாயின் இது வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜாக தான் இருக்கும், உனக்கு வந்து உன் லைஃப் கொஞ்சம் நல்லா இல்லை, நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்த, இங்கே அவ்வளோக்கு உனக்கு ஹாப்பி இல்லாமல் ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், நினச்ச நேரம் வெளியே போக முடியாது இருக்கும். அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கே உன் பக்கத்தில் ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தியா, அதில் டிவோர்ஸ் பேப்பர் இருக்குது, நீ சைன் பண்ணிக்கோ சரியா. நான் பண்ணிட்டேன், நீ சைன் பண்ணிக்கோ, வெளியே உனக்கு கார் வெயிட் பண்ணும், உங்கள் அம்மாட்ட போய் உன்னை விட்டுருவாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வெளியே அந்த ரூம் விட்டு நவுறான். நான் உன்ட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு வாயன் என்ன நான் வந்து போயிட்டா நீ ஹாப்பியாக இருப்பியா அப்படிங்கிறீங்க. பழகிக்கிறேன் வாயன் என்ன நினச்சிட்டுக்கிறேன், நீ போய்ட்டுனா நான் ஹாப்பியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் நினச்சிட்டுக்கிறியா, எனக்கு எல்லாமே நீ தான்டா, நீ இல்லாமல் இந்த ஒரு வருஷம் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ணுற, நீ வந்து கொல்றடா சித்திரவதை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுறீங்க. முன்னாடி கீழே உட்காந்து அழுறீங்க. அதை பார்க்காம அவனும் கீழே உட்காந்து 2 பேரும் ஹக் பண்ணி அழுதுட்டு இங்கே பாருவேன், நீ என் கூட இருந்தேன்னா நீ வந்து நல்லா இருக்காது ஒயன், மாஃபியாவில் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் உனக்கு, நீ உங்கள் அம்மாட்ட போகிறது தான் உனக்கு சரியாக இருக்கும். இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிக்காமல் என்னை லவ் பண்ணியா, யோசிச்சா நீ லவ் பண்ணியிருப்ப, ஏன் இப்படி பண்ணுற, எது இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணிக்கலாம். சரி ஒயன் ஓகே தேங்க்ஸ் என்னை புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நார்மல் ஆகிக்கிறீங்க. அப்புறமா நீங்கள் ரொம்ப அழுதுட்டு அப்புறமா நீங்கள் டேயோட ஹேண்டை வந்து பிடிச்சிட்டு தினமும் எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா, நான் உன் கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக என் மகாராணியே, நான் உனக்கு போட்டு தராமல் வேறு யாருக்கு போட்டு தருவேன், எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் தினமும் வந்து காஃபி வந்து ஒரு டேபிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. ஹாப்பி என்டிங். ஸோ இந்த ஸ்டோரி வந்து நான் அவ்வளோக்கெலாம் ரொம்ப யோசிக்கலை, அப்படியே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூடயும் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து பார்க்குறீங்க எனக்கு தெரியுது. ஸோ இந்த இதுவும் நல்லா பாருங்கள் ஓகேவா. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, நீங்கள் தான் எனக்கு மோட்டிவேட்டே பண்ணுறீங்க. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப தேங்க்யூ.